ரெண்டு பேரும் போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு இருக்க வேண்டியது. ஆமா, பிள்ளைய விட்டுட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, போயிட்டு இருப்போம் இல்ல வந்துருவோம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா, அண்ணன் முக்கியம் ஆட்டுக்குட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன இவள மதிக்கவா செய்யறான்? பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பின்னாடியே போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்கான். அவங்கிட்ட போனோம்னு சொல்லிட்டு இவ குதிச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்ணுறது? நான் பேத்தவனா அப்படிதான் இருக்கான். ஏதாச்சும் கூறு இருந்தா தானே சொல்லணும், இங்க போக வேண்டாம், அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றது இல்ல. சரி, போயிட்டு நம்ம பிள்ளையாச்சும் தூக்கிட்டு வருவோம், வேற என்ன பண்ண? சாத்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல பிள்ளைய. ஆமா, அங்க கொண்டு போய் போட்டு வச்சிருக்கா. அம்மா என்ன கோவத்துல வரா மாதிரி இருக்கு, அங்கன்னு இருந்து வந்துகிட்டு இருக்கா. ஏமா ஏமா. என்ன டீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவ நீ? வீட்டுக்கு வந்தா என்ன உனக்கு பிரச்சனை? ஆ, இல்ல இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா வீடு இல்லாத மாதிரி நடுவுல? அதுல இருக்கட்டும். ஆமா, நீ எங்க இந்த சைடு வந்திருக்கா? என்ன முறைச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே வரா மாதிரி இருக்கு, யார திட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா நீ? யாரு யாரு எல்லாம் அண்ணியும் அண்ணனையும் தான். என்னாச்சு, எதுக்கு? யார் எதுக்கு? அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நாளா இன்னைக்கு, அதனால பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய ராணி வீட்டுல விட்டுட்டு போயிருக்கா. ஆமா, பிள்ளை சாப்பிட்டுதான் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, போய் 2 ஹவர் மேல ஆயிட்டு. அதான் போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வருவோம், சோறு ஏதாச்சும் கொடுப்போம்னு சொல்லிட்டு போறேன். எங்க நம்மளால நடக்க முடியல, நீ வருவேன்னு பார்த்தா நீ என்ன இவர் ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவ? நான் இப்படி வருவேன்? அதான் உன் மருமவே என்ன அடிச்சு விரட்டி விட்டுட்டாளா, அப்புறம் என்ன? ஆ. ஏதோ இவ அவகிட்ட அடி வாங்காத மாதிரியும் இன்னைக்குதான் அடி வாங்கின மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. வாரத்துல 2 3 வாட்டி அடி வாங்கிறல்ல, அப்புறம் என்ன? வந்த என்ன உனக்கு பிரச்சனை? சரி வா, போயிட்டு ராணி வீட்டுல இருந்து பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா, இங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ? உன் புருஷன்காரங்க அவன் எங்க போனானோ யாருக்கு தெரியும். வா போயிட்டு வருவோம், பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரோம். ஐயா, அத்தை ஏதாச்சும் உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வரவா? என்ன வேணும்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், எங்க அம்மா தான் வேணும். ஐயா, அம்மா வெளியே போயிருக்கால, அம்மா இப்ப வந்துருவா. எங்க அம்மா வேணும் எனக்கு, எங்க அம்மா கிட்ட போகணும், எங்க அம்மைய வர சொல்லுங்க. ஐயோ, பிள்ளை வேற அழுகுதே, என்ன பண்ணனு தெரியலையே. ஐயோ, இவளுங்க வேற இருந்தா கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு வச்சு இருப்பாளுங்க, இவளுங்க இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாளுங்களே. சரி, நம்மளே ஏதாவது சமாளிப்போம். ராணி, ராணி. உள்ள வாங்க. யாரு? ஓ, நீங்க தானா? வாங்க வாங்க. ஐயா பாட்டி. அச்சி, எங்க போனீங்க நீ? என்ன விட்டுட்டு? அம்மா எங்க? யாயோ அழுகுறா? அழுவாத, என் செல்லாம் என் தங்கெல்லாம் அழுவாத. நல்ல வேலைக்கு சின்ன பொண்ணு மாமியாரே வந்தீங்க. இவன் ஒரே அழுகியார அழுதுகிட்டே இருக்கான். நானே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம தான் இருந்தேன். சரி, நீங்க சாப்பிடுறீங்களா? காப்பி தண்ணி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பிள்ளை அழுத கூட்டிட்டு வந்து விட மாட்டியோ? இங்க நீயே வச்சுக்கிட்டு இருப்பிய நீ? இங்க பாருங்க, சின்ன பொண்ணுக்கு மாமியார் என் கிட்ட வந்து சண்டையை போடுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, சின்ன பொண்ணு தான் சொல்லிட்டு போனா. நீங்க தான் சொன்னீங்களாமே பாத்துக்க மாட்டேன், நீயும் பிள்ளைய கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவன் இங்க விட்டுட்டு போனான். ஆமா, அது விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்ல, அவ வரும்போது இவன் தூங்கிட்டு இருந்தான். சரி, தூங்குற பிள்ளைய எங்க எழுப்பி கூட்டிகிட்டு போறதுன்னு சொல்லிட்டு அவனும் சரி தூங்கிட்டோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்கான். சும்மானா அது நொல்ல இது நொல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஆமா. ஏக்கோ, எதுக்கு இப்ப நீங்க சண்டைக்கு வரீங்க? எங்க அம்மா கேட்க தானே செஞ்சா. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடி. சும்மா ஒரு பிரச்சனை வந்துட்டா அதெல்லாம் முக்க நுழைச்சிக்கிட்டு வந்துருவா. ஆமா, பிள்ளை பசியில இருக்குன்னு நினைக்கேன், அது அழுதுகிட்டே இருக்கு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு எதனா சோறு தண்ணி எதனா குடிங்க. நான் கொடுத்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், வேண்டான்னு சொல்றான். போங்க, இங்க நின்று ஏன் கூட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, அவ வந்தா சொல்லி அனுப்பு, அங்கன கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி சரி, வந்தா சொல்றேன். சி, அம்மைய மவள என்ன ஜென்மம் தான் தெரியல. ஆமா, ரெண்டும் பைத்தியங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை நம்ம கிட்ட வந்து சண்டி இழுத்துக்கிட்டு கிடக்காளுங்க. பாட்டி, எனக்கு வயிறு ஃபுல்லாயிட்டு. ஆமா, சாப்பாடு போதும். சரியா, நான் போய் படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். சரியா என் ராசா, போ போய் படுத்துக்கோப்பா. ஆமா, ஏத்தே, என்ன கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விடுறியா? வாட தீபக்கே, அத்தை கூட்டிட்டு போறேன். சும்மா தான் கேட்டேன், நானே வைக்கிறேன், எனக்கு தெரியும். சரி சரி, போயிட்டுக்கோ. ஏமா ஏமா. என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா? உன் மருமவ எங்க? அது சொன்னல, அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் வரல, வந்தாலும் என்ன கதைன்னு தெரியும். வாங்க 2 பேரும், வர நேரமா இது? இல்ல நேரம் என்ன ஆகுது? என்ன மணிக்கு பண்ணீங்க? எத்தனை மணிக்கு வரீங்க இங்க? ஏம்மா கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு இரு, பிள்ளை எங்க? பிள்ளைக்கு இப்பதான் சோறு கொடுத்துருக்கேன், போயிட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆமா, 2 பேரும் வர நேரமா இது? எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றா. ஆமா, முன்னாடியே கண்ணுல தண்ணிய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. எதுவுமே சொல்லக்கூடாதுமா இவள. இப்ப என்ன சொல்லிட்டேன்ட்டு உன் பொண்டாட்டி இப்படி இழுத்துக்கிட்டு போறா? இல்ல முறுக்கிக்கிட்டு போறால, என்ன விஷயத்துக்கு? ஏம்மா கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. போன இடத்துல அங்கேயே பிரச்சனை ஆயிட்டு. ஆமா,
அவளையே உங்க அன்னிக்காரி நல்ல வசமா திட்டி விட்டு தான் அனுப்பியிருக்கா. அதனால நானும் கோவத்துல திட்டி விட்டுட்டேன் பாத்துக்கோ. அவளே சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதையும் பேசாம அமைதியா வந்துகிட்டு இருக்கா. போறவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேப்பியா, அதை விட்டுட்டு திட்டுனா அவ இன்னும் கூட கொஞ்சம் அழுதுகிட்டு தான் உள்ள ஓடுவா. வேற என்ன பண்ணுவா? உன்கிட்ட இந்த நேரத்துல நின்று சண்டைக்கே நிக்க முடியும்? என்னன்னு சொல்றா? ஆமா ராதிகா, அவங்க அன்னிக்காரி ரொம்ப ஓவரா பேசிட்டா. ஆமா, சொத்து கண்டிதான் இவ ஆசைப்பட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. அஹ், என்ன சொல்றது, அவங்க அண்ணனும் அப்படியே வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். இங்க பாருல, என் வீட்டு மருமவள அவ எப்படி திட்டுவா? இதுக்கு நியாயம் கேட்டே ஆகணும். இப்பமே வண்டியை ஏறி போவோம். கரெக்டா சொன்னமா, வாமா உடனே போவோம். ஆ, என்னடா அதிசயமா இருக்கு. எப்பவுமே நீங்க தானே அவளை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருப்பீங்க. இங்க திடீர்னு வாங்க சண்டைக்கு போவோன்னு கூப்பிடுறீங்க, அதுவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி. என்னால நம்ப முடியலையே. ஏலே, இத்தனை நாள் நாங்க 2 பேர் பேசணும். என்னதான் இருந்தாலும் அவ என் மருமவ. ஆமா, இவளுக்கு அண்ணியாக்கும். நாங்க 3 பேரும் என்ன சண்டை போட்டாலும், குடுமி பிடிச்சி இழுத்து சண்டை போட்டா கூட நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். ஆமா, 3வது ஒருத்தி வந்து என் மருமவள பேசுவா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ. அவ வாயில கிழிச்சு தச்சிருவோம் பாத்துக்கோ. ஆமா, இந்த செல்லத்தை யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். முதல்ல வண்டி எடுல போவான். ஏம்மா, இவன் சும்மா வாயை பொழந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு தான் இருப்பான் அண்ணங்காரன். ஆமா, இவனுக்கு வேற வேலை இல்லை. சும்மானே இங்கன ஒரு குத்து அங்கன ஒரு குத்துன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். வாமா, நீ நானுமே போவோம், நான் கூட்டிக்கிட்டு போறேன். வாமக்கா போவோம். இவன் சொல்ற கேளு, சண்டை வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் வருத்தப்படுவா. வேண்டாம், சொல்ற கேளுமா. என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நாங்க பாத்துக்கிறோம், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கரெக்டா சொன்னமா. இவனை நம்பினா ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆகாது. நம்மளே பாத்துக்கலாம் வா. ஐயையோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சின்ன பண்ணே, என்னங்க சொல்லுங்க, என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க? சின்ன பண்ணே, நீ வேற விஷயம் தெரியாம பேசாதே. எங்க அம்மையும் என் தங்கச்சியும் உன் அன்னிக்கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிருக்காங்க. எங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கிளவியும் இதுவும் சேர்ந்துக்கிட்டு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு 2 சண்டைக்கு போயிருக்கீங்க? உன் அண்ணி உன்னை திட்டினால, அதனாலதான். எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது தெரியல. வா போவோம். ஐயோ கடவுளே, பிரச்சனை மேல பிரச்சனை. வாங்க போவோம். இதுங்க பங்குக்கு இது என்ன பண்ணுதுங்கன்னே தெரியலையே ரெண்டும். போவோம், வா சின்ன பண்ணு, சீக்கிரம். எங்க புஷ்பக்கா வீட்டுல போயிட்டு குழந்தைய விட்டுட்டு போவோம். வாங்க சீக்கிரம் வாங்க, குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கு. சரி. ஏம்மா, சீக்கிரம் வண்டியில உட்காரு, போவோம். எடி சீக்கிரம் போ. நீ உட்காந்துட்டியா? ஆமா, சீக்கிரம் போ. எடி இதெல்லாம் என்ன ஃபாஸ்ட்? 100ல போடி. எடி கிளவி, நீ 100ல போ சொல்ற. நான் ஃபாஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் 101ல தான் போன பாத்துக்கோ. ஆமா, தேவையில்லாம பேசாதே. கொஞ்ச நேரம் வா அமைதியா. வண்டி ஓட்டும் போது சும்மா நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டு. எடி பத்துமா, வெளியே வாடி. ஆமா, வெளியே வாடி. எடி, எதுக்கு நீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்சுக்கு நாங்க வருமா? என் பேச்சுக்கு எதுக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க தேவையில்லாம? வாங்கம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட உறவு கொண்டாடுறதுக்கு யாரும் இங்க வரல, சரியா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. யாமா இப்படி பேசுங்க? என்னமா பிரச்சனாச்சு சொல்லுங்க. வெக்கங்கட்ட மனுஷா, கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா நீ? அந்த பொம்பளை தான் வந்ததுல இருந்து உனக்கு கிளின்னு கிளிக்குது. திரும்ப திரும்ப அந்த பொம்பளை கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. பேசணும்னா பேசணும், இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்னடி கேட்டைய மருமவள? நீ சொத்துக்கு ஆசைப்பட்டவன் சொன்னியாம, நீ யாருடி சொத்துக்கு ஆசைப்பட்டவ? நீ அவனை தனியா பிரிச்சு வந்து உன் குடும்பத்து கூட சேர்த்துக்கணும்ட்டு உன் அண்ணன்கிட்ட போய் 10க்கும் 5க்கும் கையேந்திக்கிட்டு இருக்கவ. இந்த நாள் வரைக்கும் நீ சொல்லு, இந்த நாள் வரைக்கும் உன் தங்கச்சி வந்து ஒரு நாள் லட்சம் உங்ககிட்ட காசு வேணும்னு கேட்டுருப்பாளா? இங்க பாருங்க, எங்க கிட்ட வந்து பேசினா நாங்க அப்படித்தான் பேசுவோம். எம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? எம்மா சும்மா நிக்கிட்டு பொண்டாட்டிய பேசின வாய் அங்கே அடிச்சு உடைக்காம இங்க வந்து எம்மா சும்மா நிக்கிட்டு இருக்கிறானா இவன்? ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல சொல்லி? எங்க கிட்டதான் சத்தம் போடுறதெல்லாம். சின்ன பண்ணே, இப்ப எதுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்காவ? அவகிட்ட என்ன 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு. எத்தே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நீங்க? பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணாதீங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். ஆட தெரியாத சிலுக்கு காலையில சுளுக்குனாலாம், அந்த கணக்கா தானே இருக்கு. இவன் அங்க நின்று ஏவி விடுவாளாம், அவன் மாமியார் இங்க வந்து கத்துவாளாம். நாங்க அதை கேட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருப்போமா. ஏட்டி பத்துமா, உன் வாயை உடச்சி 10 போட்டுருவான் பாத்துக்கோ. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? என் அண்ணியே பேசுறியா நீ? இங்க பாருடி கேவலமத்தவளே, உன்னை விட ஒரு கேவலமத்தவ யாரும் இல்ல. அவன் மாசமா இருக்கும் போது அவன் நகைய திருடி வித்தவ தானே நீ. இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் நாத்தனார் அவ்வளவுதான் சொல்லுவேன். எத்தே, ஏன் நீங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயோ அம்மா அம்மா, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இன்னும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. போங்க, நாங்க பின்னாடியே வாரோம், சொத்தை எழுதி வாங்கிட்டு வருவோம்னு. என்ன, நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட சொத்து வேணும்னு கேட்டிருக்கானா? இல்லம்மா. என்ன இல்லைன்னு அழுக வருது? வாயில குத்தி விடுவேன். ஆமா மனுஷா, நானும் போனா போதுன்னு இருக்கேன். சும்மா வாவரை பண்ணிக்கிட்டு இருக்கா. உள்ள போவோம் வா. எடி பத்துமா, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன தைரியம் தான் எங்க அண்ணிய நீ திட்டுவா?
இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிருங்க சொல்லிட்டேன். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருவேன். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் அப்பமே 1008 ஸ்டேஷனை பார்த்துட்டோம். போடி என்ன பண்ண முடியும்னு பாத்துருவோம். ஏ நாத்து, வா நம்ம இங்கிருந்து போவோம். ஏதே வாங்க, எங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏம்மா வா, அவளே சம்மந்தப்பட்டவளே போயிட்டா, இவங்க வரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்க அண்ணங்காரன் அமைதியா கடக்கான், தங்கச்சியை இவ்வளவு பேச்சு பேசுறாளே, நம்ம கேப்போன்னு எதுவும் இல்லாம நீ ஏன் நின்னுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா இவகிட்ட? நீ வா போவோம். ஏ வா, உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க பாரு, என்னைக்காச்சும் என் மருமவ கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு தெரிஞ்சது, இப்பதான் வாயில பேசிட்டு போறேன், இனி வாய் பேசாது சொல்லிட்டேன். ஆமா. ராமத்துமா இப்படி பேசுற, வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிட்டு. யாரு நான் பேசினானா நீங்க பாத்தீங்களா அத? ஆ வந்து வீட்டுல வந்து என்ன கத்து கத்திட்டு போறாளுங்க. இவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வாரீங்க. உள்ள வாங்க போவோம்.